ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களை ஒருத்தங்க ரகசியமாக விரும்புகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத அவங்களுடைய உடல் மொழிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு இந்த 5 உடல் மொழி இருந்தால் நிச்சயமாக அந்த நபர் உங்களை மனசுக்குள்ளே விரும்பிட்டு இருக்கிறாங்க, உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாருங்க, இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? பாருங்க, உணர்வு. இந்த உணர்வு ஒருத்தங்க மேலே விருப்பத்தை கொண்டு வரும். அந்த விருப்பங்கிறது நம்ம சில நேரம் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருப்பாங்க. அந்த விரும்பின பர்சன்ட்டு போய் ஷேர் பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு ஆசை ஒருத்தருக்கு மேலே ஒருத்தங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படிங்கிறது வற்புறுத்தி வர்றது கிடையாதுங்க. அது உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். இப்படி ஒரு நபர் ஒரு நபரை விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நேராக போய் சொல்ல சில நபர்கள் தயங்குவாங்க, பயப்படுவாங்க, பதட்டம் அடைவாங்க. ஆனால் அவங்களுடைய உடல் மொழி அவங்கள சொல்லி கொடுத்துரும். அதாவது நீங்கள் அந்த நபர் மீது அன்பாக இருக்கீங்க, ஆசையாக இருக்கீங்க, விருப்பமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த 5 உடல் மொழி கரெக்டாக சொல்லி கொடுத்துரும். அது என்ன உடல் மொழி அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல உள்ள உடல் மொழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது அடிக்கடி அவங்க பார்க்காத நேரம் நீங்கள் பார்க்க தொடங்குவீங்க. இப்போ ஒருத்தங்க உங்கள் மீது விருப்பமாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கூட்டத்தில் போய் உட்கார்ந்துருந்து பேசிகிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் பார்க்குற நேரம் அந்த பர்சன் உங்களை பார்க்குறது மாதிரி நடிப்பாங்க. நீங்கள் பார்க்காத நேரம் அவங்க உங்களை பார்ப்பாங்க. இதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம் அந்த நபர் ரகசியமாக உங்களை விரும்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே போல் கேஷுவலாக நீங்கள் பார்க்குறத அவங்க பார்த்துட்டாங்க, இல்லைன்னா அவங்க பார்க்குறத நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன், ஸ்மைல் பண்ணுவாங்க. பார்த்த உடனே கேஷுவலாக எல்லாத்துட்டையும் சிரிக்கிறது மாதிரி சிரிப்பாங்க. ஆனால் அந்த சிரிப்பு மற்றவங்ககிட்ட சிரிக்கிறத விட உங்ககிட்ட சிரிக்கிற விதம் கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். அதே போல் இப்போ நீங்கள் ஒரு உரையாடல் நடந்துட்டு இருக்குன்னு வைங்களேன், ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்கீங்க. அப்படிங்கும்போது அவங்களும் அதில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த உரையாடல் முடியணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புவீங்க. இனி இவ்வளோ பேசுனது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போது உங்ககிட்ட பேச ஆசைப்பட்டுட்டு என்னென்னையாவது அந்த பேச்சுக்களை அந்த உரையாடலில் லென்த்தாக மாற்றுவாங்க. நிறைய நேரம் பேசணுங்கிற ஒரு ஆசை அவங்களுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் இனி போதும், நம்ம இனி பேசுனது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வச்சா வர அதில் அவங்க கமா போட்டு அந்த உரையாடலை நீதி கேட்க பார்ப்பாங்க. இது இன்னொரு அறிகுறி. அதே போல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது அவங்களும் உங்கள்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் அவங்க உடல்களை நீங்கள் கவனிக்கும் போது பார்த்தா உங்களுக்கு தெரியும், அவங்கள அறியாமையே அவங்களுடைய தோள்பட்டை இல்லைன்னா கால் ஏதாவது ஒன்று உங்கள் சைடு, அதாவது நீங்கள் எந்த சைடில் இருக்கீங்களோ அந்த சைடில் அப்படி டேர்ன் ஆகி திரும்பி நின்று பேசுறது மாதிரி அவங்க பிக்கப் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க அப்படி நிற்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கே தெரியாத புரியாத ஒரு புதிராக இருக்கும். அவங்களுக்கே தெரியாது. அந்த உடல் மொழி அவங்கள அப்படி காட்சி கொடுக்கும். அதே போல் மற்றவங்களை பார்க்கும்போது அந்த கண்களில் எந்த ஒரு வித்தியாசமும் நம்ம பார்க்க ரொம்ப ரொம்ப கடினம்னு சொல்லுவேன். ஆனால் நேசித்த உறவு உங்ககிட்ட உங்களை விரும்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கண்கள் நிச்சயமாக அதை காட்சி கொடுக்கும். அந்த கண்களில் உள்ள கருவிழி மற்ற நேரங்களில் இருக்கிறத விட கொஞ்சம் விரிவடைஞ்சி அதை பார்க்கும்போது கொஞ்சம் விரிவடைஞ்சி தெரியும். அதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அவங்க அதை மறைச்சி மூடி மறைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணா வர அந்த உடல் மொழி அவங்க உங்கள் மீது விருப்பமாக இருக்காங்க, உங்கள் மீது ஆசையாக இருக்காங்க அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லி கொடுக்க தொடங்கிறோம். அதே போல் உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கும்போது ஒரு தைரியமான ஒரு பர்சனாக இருப்பாங்க, ரொம்ப பலசாலியாக இருக்கும், மனசளவில் தைரியம் உள்ளவங்களாக இருக்கும். எந்த ஒரு பெரிய ஆள்கிட்டனாலும் அவங்களா ஒத்தையில் விட்டாலுமே பேசக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவங்களாக இருந்தால் வர
உண்மையாக உங்களை விரும்புகிறாங்க, உங்கள் மீது ஒரு விருப்பம் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கும்போது அதை டைரெக்டாக வந்து உங்ககிட்ட சொல்ல முடியாமல் தவிப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ண வர அவங்கள அறியாமல் ஒரு பதட்டம் அவங்களுக்குள்ள ஃபார்ம் ஆகும். அதை எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன். உங்களை பார்த்தாலே அவங்களால ஃப்ரீயாக பேச முடியாது, ஒரு பதட்டம் அவங்களுக்குள்ள காணப்படும். இது இன்னொரு அறிகுறி. அதே போல் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் அவங்க மீது, அதாவது அவங்க உங்கள் மீது விருப்பமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேசிட்டு இருக்கும்போதே நகங்களை கடிக்கிற ஒரு பர்சனாக இருப்பாங்க. இன்னொன்று கால்களை தரையில் வச்சு அப்படியே தேய்க்கிற ஒரு பர்சனாக இருப்பாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னாக்கி, அவங்களுடைய தலைமுடியை அடிக்கடி தன்னை அறியாமையே அந்த கைகளால் அந்த தலைமுடியை கோதி விடக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அதாவது வெக்கம், நாணம், பதட்டம் எல்லாம் சேர்ந்து இந்த செயல்களை வைக்க தூண்டும் அவங்கள. அப்படிங்கும்போது இந்த செயல்களை அவங்க செய்ய தொடங்குவாங்க. இது இன்னொரு அறிகுறி. பாருங்க, அடுத்தவங்க கிட்ட சோசியலாக சகஜமாக பேசுகிறவங்களால உங்ககிட்ட சகஜமாக பேச முடியாது. ஏதோ ஒன்று வந்து தடுத்தது மாதிரி அவங்க ஃபீல் பண்ண தொடங்குவாங்க. அதே போல் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சின்ன முடிவு எடுக்கணும், ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட அவங்க விரும்புகிறத வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் உங்கள் ஒப்பீனியன் என்ன, இதில் இந்த செயல்களை நான் செய்யலாமா, செய்ய முடியாதா, செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவங்க உங்களுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக யார் மூலமாவது அதை உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்டு நடப்பாங்க. இதுவும் ஒரு அறிகுறி. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உங்களுக்கு உதவி பண்ண எல்லாரும் மறந்து போனாலும், நான் உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு தந்தவங்க வேற அதை மறந்து உங்களை விட்டு விலகி போனா வேற, உண்மையாகவே உங்கள் மீது விருப்பம் கொண்ட ஒரு நபர் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அது எனக்கு என்ன உனக்கு தானே வந்து அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகாமல் அந்த கஷ்ட காலங்களில் உங்கள் கூடவே இருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, உங்கள் உடம்பு ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பாங்க. இப்படி ஒரு உறவு அவங்களுடைய உடம்பு மொழிகள், அதாவது உடம்பில் உள்ள ஒவ்வொரு ஆக்டிவையும் வச்சு நம்ம அவங்கள ஈஸாக கணிச்சிடலாம். அவங்களுடைய உடம்பு மொழிகளை வச்சே உங்கள் மீது அவங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் இந்த உடல் மொழிகளை வச்சு ஈஸாக கண்டுபிடிச்சிடலாம் நிச்சயமாக. ஆனால் ஏதோ ஒரு உடம்பு மொழிகளை மட்டும் அவங்க என்ன செய்கிறாங்க, காணிக்கிறாங்க. மற்ற உடம்பு மொழிகள், அதாவது வெக்கம், பதட்டம், நாணம், இன்னொன்று என்னன்னா ஒரு ஹெல்ப்பு, கண்களில் உள்ள அந்த கரு விழி படர்ந்து இருக்கிறது, அப்படி ஏதோ ஒன்று மட்டும் அவங்க லைஃப் ஸ்டைலில், அவங்க பாடி லாங்குவேஜில் உங்களுக்கு தெரிய வருது. மற்ற செயல்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா அவங்க விரும்புகிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு போட முடியாது. இந்த எல்லா லாங்குவேஜும் அவங்க உடம்புல உங்களுக்கு தென்பட்டால் மட்டும்தான் அந்த நபர் உங்கள் மீது உயிராக இருக்கிறாங்க, உங்கள் மீது ஆசையாக இருக்காங்க, உங்களை ரகசியமாக விரும்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனால் இந்த உடம்பு மொழிகளை வச்சுட்டு மட்டும் இவங்க உடனே என்னை விரும்புகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி தவறான கணக்கும் சிலவங்க போட தோணும். ஆனாலும் இது 100க்கு 80% ஒருவேளை அவங்க வந்து உங்களை விரும்பலாம். ஆனால் 12%, அதாவது 20% வந்து அவங்க ஒரு வேளை மேபி விரும்பாமலும் இருக்கலாம். நீங்கள் இந்த உடம்பு மொழிகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா டைரெக்டாகவே அவங்க கிட்ட போய் அவங்க ஒப்பீனியனை கேட்குறது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விருப்பங்கிறது என்னென்னா, அடுத்தவங்க தூண்டுதல்னால யாருமே யாரையும் விரும்ப முடியாது. தன்னுடைய உணவு பூர்வமாக தான் உண்மையாக ஒரு மனிதனை நேசிக்க முடியும். எத்தனையோ பேர் என்னென்னா, உண்மையாக ஒரு மனுஷனை இல்லைன்னா ஒரு நபரை மனசுக்குள்ளே நேசிச்சுட்டு வெளியே சொல்ல பதட்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு நபர் வந்து பதட்டமான சூழ்நிலையோடு இருந்துட்டு இருக்காங்க, உங்கள்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னா இந்த உடல் மொழிகளை வச்சு நீங்கள் ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.